ஹாய், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்துங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வேணும்னு எல்லாம் ஆசைப்படுறீங்க. இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதா, இல்லை ஒருவேளை அது கிடைக்கலனா ஐடி படிக்கலாமா, ஏஐடிஎஸ் படிக்கலாமா, ஏஏஎம்எல் படிக்கலாமா அப்படின்னு இந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்காக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இன்புட்டுங்க. இது என்னவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்ன வித்தியாசமாக படிக்க போகிறீங்க, என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, ஜாப் மார்க்கெட் ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி ஸ்கில் செட் தேவை, இந்த ஸ்கில் செட்ஸ்லாம் உண்மையிலே நல்ல காலேஜஸ்லாம் சொல்லித்தராங்களா, அப்படி இருந்தால் எந்த காலேஜில் சொல்லித்தராங்க, அப்படி சொல்லி தந்தால் அவங்க எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, சரி அப்படியே ஃபீஸ் கட்டி படித்தா நம்ம நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்பொழுது, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கல்லூரிகளில் மட்டும்தான் இந்த 40 லட்சம் 50 லட்சம் அப்படிங்கிற மாதிரிலாம் சேலரி ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்களாம் நீங்கள் நிறைய கல்லூரிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிகபட்ச சேலரியில் நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூட நிறைய பேனர் போடுவாங்க, போஸ்ட்லாம் போடுவாங்க. இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய கல்லூரிகளில் இந்த மாதிரி நாங்கள் 40 லட்சம் வாங்குகிறோம், 47 லட்சம் வாங்கி தரோம், 50 லட்சத்தில் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பிளேஸ் ஆகியிருக்காங்க. இதில் தான் எனக்கு சில ஒரு டவுட்டுங்க. என்ன டவுட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு கல்லூரி இப்போ 198 கட் ஆஃப் இருக்குது நம்ம அசியூம் பண்ணிக்கலாங்க. இந்த 198 கட் ஆஃப் இருக்கக்கூடிய கல்லூரிகள் ஆவரேஜ் கட் ஆஃப்னு பார்த்தாலே 195 அப்படின்னு வரும். சரி, ஓகே, இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கும்போது அவங்களுடைய அந்த ஹையர் கட் ஆஃப் எடுத்து வரும்போது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக +2 சாதிச்சு தான் வந்திருக்கிறாங்க. ஓகே, இது ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம் கல்லூரியில் எடுத்தோம்னா நம்ம ஆவரேஜ் கட் ஆஃப் 135 137 அப்படின்னு இருக்குங்க. இந்த பக்கம் வரக்கூடிய கல்லூரிகளில் வரக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஹையர் கட் ஆஃப் என்ட்ரியே ஒரு 160 170 இப்படி தான் இருக்குங்க. இப்போ 170 கட் ஆஃப் எடுத்த மாணவர்கள் 57 லட்சத்துக்கு சேலரிக்கு போகிறாங்க, 47 லட்சத்துக்கு சேலரி போடுறாங்கன்ற போஸ்டர்ஸ்லாம் இப்போ நம்ம சமீப காலங்களில் நிறைய பார்க்க முடியுது. இப்போ நான் மாணவர்கள் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உண்மையிலே பாராட்டுறேன். உண்மையிலே நல்லா படிச்சிருக்கிறாங்க, அவங்க நல்லபடியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம எல்லாருமே அவங்கள வாழ்த்தணும். ஆனால் உண்மையிலேயே இந்த 40 லட்சம் அப்படிங்கிறது ஒரு கல்லூரிகள் நம்ம பார்க்கும்பொழுது ஒருத்தருக்கோ இல்லை 2 பேருக்கோ இல்லை 3 பேருக்கோ இந்த மாதிரி தான் நம்ம கிடைச்சிருக்குது. ஓகே, அவ்வளோ காம்படிஷன் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ஒருத்தருக்கு வந்தது அப்படிங்கிறது அவருடைய திறமைக்காக கொடுக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கிட்டாலும் இதில் தான் ஒரு டவுட் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஹையர் லெவலில் போகக்கூடிய கம்பெனிகள் எப்படி இந்த அளவுக்கு இறங்கி இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு நம்ம எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது தான் உண்மையிலேயே அங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் கரெக்டாக நடக்குதா, இல்லை வேறு ஏதாவது விஷயத்தினால பிளேஸ்மெண்ட்ஸ் நடத்தப்படுதா அப்படிங்கிற சில டவுட்ஸ்லாம் வருதுங்க. இது ஒரிஜினலாக அவங்க போய் இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஜஸ்ட் லைக் தட் ஆஃபர் வாங்கிட்டு 6 மாதம் போனதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதுப்பா நீ ஒன்றும் சரியில்லை, இல்லை 1 இயர்க்குள்ள நீ சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திருப்பி அனுப்ப போகிறாங்களா? ஏன் இந்த டவுட் அப்படின்னா, சமீப காலங்களில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போகிறாங்க, 6 மாதம் இருக்கிறாங்க, ஒரு வருஷம் இருக்கிறாங்க, திருப்பி நிறைய பேர் வெளியே அனுப்பப்படுறாங்க, இல்லை இன்டர்ன்ஷிப்புங்கிற பார்ட்டோட வெளியில் வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஆஃபர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி அப்பாயின்மெண்ட் ஆகி ஜாபில் போய் அவங்க ஆன்போர்ட் ஆக மாட்டுறாங்கிறது நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த 40 லட்சம் 50 லட்சம் அப்படிங்கிற அந்த அட்ராக்டிவ் சேலரிஸ் உங்களை ஹைக் பண்ணி உங்களை கூப்பிட்றதுக்காக இருக்குமே தவிர ஒரிஜினலாக அது நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கணுங்க. என்னுடைய பாயிண்ட்டில் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு கல்லூரி நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆவரேஜாக அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 5 லட்ச ரூபா சம்பளம் 4 லட்ச ரூபா சம்பளத்தில் வேலை வாங்கி கொடுத்துருந்தாலே பிளேஸ்மெண்ட்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ நம்ம ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடியதை வச்சுட்டு அது சூப்பராக இருக்கும்னு நினச்சிட்டு போய் நீங்கள் பயங்கரமாக டொனேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாமே ஒரு யுக்தி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. காலம் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஸோ இது ஒரு சின்ன இன்புட்டு. நம்ம இப்போ கம்பேரிசனுக்குள்ளே உள்ளே வரலாங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற பாயிண்ட்டில் எல்லாருமே என்ன ஃபண்டமெண்டல்ஸ் படிக்கிறாங்க, என்ன டிஃப்ரென்ஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ஸ் படிக்கிறதுல சமீபத்தில் எடுத்த சர்வே, இந்த ஏஏடிஎஸ் ஏஎம்எல்லாம் படித்த மாணவர்களுடைய சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, 2/3 அதாவது 3ல் 2 மடங்கு உள்ள மாணவர்களுக்கு சரியான ஸ்கில் இல்லாத காரணத்தினால அவங்கள ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியல. ஏன்னா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது, அந்த ஸ்கில் கேப் இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் சொல்லியிருக்குது. அப்போ ஏஐடிஎஸ் படிக்கலாமா, ஏஎம்எல் படிக்கலாமா அப்படின்னா நீங்கள் கரண்ட்டு இண்டஸ்ட்ரியல் ஸ்கில்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரெயின் ஆகிக்கணும். இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்கில்ஸ் எல்லாம் உண்மையிலே ஒரு காலேஜில் சொல்லித்தராங்களா அப்படின்னா சொல்லித்தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதிகபட்ச காசு கொடுத்து படிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கும். இல்லை செல்ஃப் லேர்னிங் இருக்கக்கூடிய இடத்துல இது நடக்குமே தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்லூரிகளில் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு ரெக்வயர்டு ஸ்கில் செட்ஸை கேம்பஸ்குள்ளேயே சொல்லிக் கொடுக்குறாங்களா அப்படின்னா 99% இல்லைன்னே நம்ம சொல்லலாம். 1% வேணால் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில கல்லூரிகளில் தான் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை யோசித்து கொஞ்சம் இன்புட்ஸை கொடுக்குறாங்க. அவங்களாம் டாப் காலேஜுகள்,
கிரீம் லெவல் காலேஜுகள் ஒன்று காலேஜ் கொடுக்குறாங்க, இல்லை ஸ்டூடெண்ட்டே ரொம்ப நல்லா படிக்கிறான். இந்த 2 தான் அங்கே நடக்கிற சக்ஸஸ் மாடல். மற்றபடி காலேஜ் சூப்பராக பண்ணிட்டாங்களா அப்படின்னா பெரும்பாலான காலேஜில் தவற விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய உண்மை. ஸோ அப்புறமா என்ன ஸ்கில் செட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பராக நான் எடுத்து வச்சிருக்கிறேங்க. இதெல்லாம் இருந்தால் இந்த கம்பெனிக்கு போயிடலாம், இந்த கம்பெனியில் இதை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத நீட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன படிப்பாங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதுல தான் வந்து இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் பார்க்குறாங்க. இந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. யார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் ப்ரோக்ராமிங் இருக்கும் அப்படிங்கிறது சில தரப்பு மக்களுடைய பார்வையிலையும் பேச்சாகவும் இருக்குது. பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ வந்ததுனால அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கான வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குமா அப்படின்னா இல்லைங்கிறதும் இன்னொரு பக்கமும் கொடுக்குறாங்க. பட் பொறுத்து தான் பார்க்கணும், அது ப்ரோக்ராமிங்கிறது இருக்க போதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு கம்ப்யூட்டர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக பார்க்குறாங்க. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நார்மலாகவே ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஏன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீலிங் அது டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. பட் இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், இதை படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிற பேப்பரை வந்து அவங்க படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கம்ப்யூட்டர் இயங்குவதற்கான முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற விஷயம். ஸோ இதை பற்றி படிக்கிறாங்க. இது எல்லாம் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இது ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கணும், ஏஎம்எல் படிக்கணும், ஐடி படிக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. மேக்ஸ் உங்களுக்கு ஒழுங்காக வரலை, மேக்ஸ் என்னால் கோப்பப் பண்ணிக்க முடியாதுன்னா இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் டிகிரி மட்டும்தான் வாங்குவீங்களே தவிர வேலை வாங்குறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் எவ்வளோ கடின உழைப்பு போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கொடுக்குமே தவிர ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக நம்ம படித்த வேலைக்கு போயிடலாம் நினச்சிங்கன்னா மாட்டிடுவீங்க. அடுத்தது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த 5 மாடலுமே வந்து ஒரு ஃபண்டமெண்டல்ஸுங்க. இது ஐடிலையும் வந்து இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஓரளவுக்கு படிப்பாங்க, ஏஐடிஎஸ்லையும் ஓரளவுக்கு படிப்பாங்க, ஏஎம்எல்லையும் ஓரளவுக்கு படிப்பாங்க. ஆனால் ஸ்ட்ராங்காக எங்கே படிக்கிறாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுமா, ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, இது வந்து பேஸ்மெண்ட்டுங்க. இதெல்லாம் வந்து மேலே பார்க்குற மேக்கப் ஐட்டம்ஸ் மாதிரி, அதாவது ஒரு நம்ம என்ன சொல்லுவாங்க ஒரு ஆர்கிடெக்சர் ஒர்க் மாதிரி, பெயிண்ட் எப்படி அடிக்கலாம், இந்த டிசைன் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஐடி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல். வீட்டுக்கு பேஸ்மெண்ட் போடுறது, பில்லர் போடுறது அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். ஸோ அதனால தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எப்போவுமே தாராளமாக படிக்கலாம்னு சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ல நம்ம எடுக்கலாம். ஐடி அப்படின்னு வந்தீங்கன்னா இதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ல நம்ம வந்து இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃபரன்ஸ் நான் எழுதியிருக்கேன். அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன ஸ்ட்ராங்காக படிப்பாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து. ஹார்ட்வேர் டிசைனிங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் ஓரியன்டான என்ன தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸாக இருந்தாலும் அதை ரொம்ப சூப்பராக படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டேஷன்ஸ், தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டேஷன் அனாலிசிஸ், கம்ப்யூட்டேஷன்ஸில் வந்து இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ எப்போவுமே ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் 100% மார்க் அப்படின்னு கொடுத்தா 100 மார்க் நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தாராளமாக போடலாம். இதை எடுத்து நீங்கள் படிக்கணும்னு நினச்சா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் இதை படிக்கலாம். ஐடி, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல, ஐடிக்கு வரலாமான்னா வரலாம். யார் வரலாம் அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இங்கே வருமானா வராது. ஏன்னா இதையும் சேர்த்து படித்தா ஒரு ஓவர்லோட் ஆவீங்க. நீங்கள் இந்த ஓவர்லோட் ஆகும்போது பர்சன்டேஜ் பிரிஞ்சிடும். படிக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40% ஃபண்டமெண்டல், ஒரு 60% இந்த சப்ஜெக்டை நீங்கள் படிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இது கல்லூரி கொஞ்சம் மாறுபடும். 50-50 இருக்கலாம், இல்லை வந்து 30-40 இருக்கலாம், 30-70 இருக்கலாம், இல்லை 70-30 இருக்கலாம், எப்படி வேணா இருக்கும். பட் அதிகமான விஷயங்களை இங்கே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க ஐடியில். எங்கே அப்ளிகேஷன் ஓரியன்ட் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜிஸ், ஒரு கான்டெக்ஸ்ட் பேஸ்டு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. ஒரு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டான சில விஷயங்களை ப்ரோக்ராமிங் அந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கம்ப்யூட்டிங் டெக்னாலஜிஸ் பண்ணுறவங்க தான் ஐடிங்கிறது டெக்னாலஜி ஓரியன்ட். இது மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி இருக்கும், திடீர்னு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த டெக்னாலஜி காண போய் வேறு டெக்னாலஜி வரும். ஸோ இவங்க அப்டேட் ஆகிட்டே இருக்க வேண்டிய கட்டாயம். அதுவும் கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அவுட் ஆஃப் மார்க்கெட்டாக போயிடுவாங்க. நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக படிப்பாங்க இவங்களை கம்பேர் பண்ணல. ஸோ இது வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது, ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு 1000 கம்ப்யூட்டர் இருக்குது, இப்போ 1,00,000 கம்ப்யூட்டர் இருக்குது, அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அதை பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் அட்மின் அப்படிங்கக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் ரோல் வந்து இந்த ஐடியில் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாகவே படிப்பாங்க. அடுத்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி பேஸ்ட் வந்து இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, கம்ப்யூட்டர் சயின்ஸை விட இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா இவங்க ஃபண்டமெண்டல் படிச்சிருவாங்க. இதில் இவங்க என்ன படிக்கணும்னு நினச்சாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வந்து படிச்சிடலாம். பட் இவங்க இதில் மட்டும் ஸ்பெஷலைஸாக இருப்பாங்க, ஃபண்டமெண்டலில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து சிஎஸ்சி அண்ட் ஐடியை பற்றி கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
காமனான சிலபஸ் தான் அப் டு ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர் ஆல்மோஸ்ட் காமனாக தான் இருக்கும். ஃபோர்த்துக்கு அப்புறம் ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து செமஸ்டரில் தான் இந்த டிஃபரன்சஸ் அவங்க பார்க்குறாங்க. எயித்து செமஸ்டர் வரும்போது ப்ராஜெக்ட் டு எலெக்டிவ் அப்படிங்கிற பாயிண்ட்டில் போயிடும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். அடுத்து வந்து நம்ம ஏஐடிஎஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஃபரன்ஸ் என்னென்னா, இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குங்க. இந்த ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற பாயிண்ட்டை தாண்டி இவங்க என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஸ்ட்ராட்டஜிக்கல் மாடலிங் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸ்ட்ராட்டஜிக்கல் மாடலிங்கிறது நம்ம ஈஸியாக நம்ம வார்த்தையாக சொல்லிட்டோம். இதை படிக்கணும்னா மேக்ஸில் ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ஆக்சஸ் தெரியணும், ஸ்ட்ராட்டஜிக்ஸ் நல்லா தெரியணும், மேட்ரிக்ஸ் நல்லா தெரியணும். ஸோ நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கல் மாடலிங் அப்படிங்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியாது. இங்கே வந்து நிறைய கஷ்டப்படுவீங்க. ஸோ மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்து உங்கள் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்து அட்லீஸ்ட் படிக்க முடியும் நம்பிக்கை இருந்தால் இதெல்லாம் நீங்கள் வந்து ஏடிஎஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டில் நீங்கள் எடுக்கலாம். ஸோ டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இவங்க வந்து ரொம்ப அதிகமாகவே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா டேட்டா பேஸ்டு இவங்க ஒர்க் பண்ணுறதுனால டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறது இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. மெஷின் லேர்னிங்னா அப்படின்னு ஒரு 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 விஷயத்த ஒரு கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும்பொழுது கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம கம்ப்யூட்டர் கொடுக்கணும். அப்போது எப்படி கொடுத்தா கம்ப்யூட்டர் வந்து புரிஞ்சுக்கும் அப்படிங்கிறது தான் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய தரவுகள், நிறைய டேட்டாஸ் இருக்கும். எந்த டேட்டா எனக்கு தேவை, எந்த டேட்டாவை நான் எதெல்லாம் ஃபில்டர் பண்ணணும், எதெல்லாம் எனக்கு தேவையான டேட்டா எடுத்துக்கணும், எதெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில அந்த அல்காரிதத்தை கொடுக்கறது தான் இந்த மெஷின் லேர்னிங். அதுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பார்ட்டில் அதில் வந்து வரும்பொழுது பேசிக்காக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை பேசிக்காக படிப்பாங்க. எல்லாருமே இதை படிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. இவங்க எல்லாமே நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது வந்து படிக்கிறாங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் கூட நான் கூட நியூரல் நெட்வொர்க்ஸ் அண்ட் பசிலாஜிக் அப்படிங்கிறத வந்து நாங்கள் படித்தோம். ஸோ அது ஒரு ஃபண்டமெண்டலாக இங்கே வந்து உட்காரும். அதுக்கப்புறம் இன்டர்பிரட்டிங் ஆஃப் லார்ஜ் டேட்டா செட்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ராசஸிங். ஸோ லார்ஜ் டேட்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய டேட்டாஸ் எடுத்து அதை இன்டர்பிரட் பண்ணி அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறவான எல்லா விஷயங்களும். ஸோ இதெல்லாம் பண்ணணும்னா மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இல்லைனா அந்த ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு வர முடியாது. அதுபோக இந்த ஏஐடிஎஸ்க்கும் ஏஎம்எலுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப் டு ஃபோர்த்து செமஸ்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட இங்கே இருக்கிறது அங்கே போட்டு அங்கே இருக்கிறது இங்கே போட்டு தான் மேட்ச் பண்ணி தான் நிறைய சிலபஸ் பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்தில், செவன்த்தில் மட்டும் சில சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து சில கல்லூரிகள் நம்ம எடுத்து எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து என்ன பேஸ்டுனா ஸ்கில் பேஸ்டு வந்து சேஞ்சஸ் வந்து அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. சில இடங்களில் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெக்வயர்டு ஸ்கில் செட் அப்படிங்கிற மாதிரி கூட சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்து இண்டஸ்ட்ரிக்கு இன்றைக்கி என்ன தேவையோ அந்த மாதிரி ஸ்கில் செட்ஸ்லாம் சில கல்லூரிகள் கொடுத்துருக்காங்க. சில கல்லூரியில் அப்படி ஒரு காலமே கிடையாது. ஆனால் ஏடிஎஸ் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த பாயிண்ட்டுங்க ஏஎம்எல் அப்படிங்கிற பாயிண்ட் வரும்போது இதுக்கு இந்த டிஃபரன்ஸ்னா டெவலப்மெண்ட் ஆஃப் அல்காரிதம். இங்கே மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறத சொன்னமே இந்த மெஷின் லேர்னிங்கான அல்காரிதமே இங்கே தான் கிடைக்குதுங்க. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபயர்ஃபாக்ஸ் அல்காரிதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், பி காலனி அல்காரிதம், பிரெட் காலனி அல்காரிதம், ரெக்ரெஷன் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய அல்காரிதம் டிசைன்ஸ் இருக்கும். இது பண்ணணும்னாலும் கண்டிப்பாக மேக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மாடல் கிரியேஷன்ஸ் வந்து இவங்க ஏஎம்எல்ல பண்ணுவாங்க, விச் எனேபிள் த மெஷின் டு லேர்ன் அண்ட் டெசிஷன் மேக்கிங். இந்த மாடல் கிரியேஷன் என்ன பண்ணுதுன்னா மெஷினை வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணி அதுவே டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு இன்புட்ஸை கொடுக்குற மாதிரியான ஒரு மாடல் தான் வந்து இந்த இவங்க படிக்கிறது. ஸோ இதை விட இவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். பட் இவங்க டேட்டா பேஸ் ரொம்ப ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. இவங்க டேட்டா பேஸ் கொஞ்சம் நிறைய படிப்பாங்க. இவங்க டேட்டா ஹேண்ட்லிங் வந்து இவங்க கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அதுக்கான அல்காரிதம் அப்படிங்கிற பாயிண்ட்ல அவங்க எழுதுவாங்க. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்எல்பி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. கம்ப்யூட்டர் கூட நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணி கம்ப்யூட்டர் கூட நம்ம பேசி கம்ப்யூட்டர் நம்ம புரிய வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கிறது ஒரு முக்கியமான ரோல். அதை வந்து இவங்க படிக்கிறாங்க. டீப் லேர்னிங் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க எக்ஸஸாக படிக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஏடிஎஸ் பொறுத்தளவும் சரி, ஏஎம்எல் பொறுத்தளவும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மிஸ் ஆகிற பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது மொத்தமாக இன்றைக்கி இருக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷருங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் எப்படி தானே தெரியல, எல்லா கல்லூரிகளையும் இதை ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே இன்டர்ன்ஷிப் போகிறாங்க, எங்கே வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, எங்கே காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து நம்ம நிறைய கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் என்னமோ படிச்சுட்டு ஏதோ எடுத்துகிட்டு நானும் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆன்போர்ட் ஆகிற அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் போனதுனால தான் இந்த வருஷம் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த 2 பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பெருசாக இவங்க படித்த சம்மந்தமான வேலைகள் அப்படிங்கிறது சரியாக கிடைக்கல. இவங்களும் மறுபடியும் இவங்க கூட சேர்ந்து தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அகைன் இவங்க ஒரு போட்டியாக வராங்க, இசி அவங்களுக்கு ஒரு போட்டியாக போகிறாங்க, ட்ரிபிள் அவங்களுக்கு ஒரு போட்டியாக போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஸ்கில் கோர்சஸ் அப்படிங்கிறது மஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கில் கோர்சஸ் தான் என்ன? இப்போ இந்த ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சர் பேஸ் என்ன பண்ணலாம், நெட்வொர்க் பேஸ் என்ன பண்ணலாம், ஓஎஸ் பேஸ் என்ன பண்ணலாம், ப்ரோக்ராமிங் பேஸ் என்ன பண்ணலாம்,
ஒரு இண்டஸ்ட்ரி கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் ட்ரெண்டிங்கில் என்ன பண்ணலாம், க்ளவுட் பேஸ்டு என்ன பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது என்னெல்லாம் கோர்ஸ், நம்ம என்ன கோர்ஸ் படிக்கலாம், ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு காலேஜில் போகும்போது இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் சொல்லி தரீங்களா, இதுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது எஃபோர்ட் கொடுக்குறீங்களா, இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். கேட்டவுடனே ஓகே சார் நாங்கள் பண்ணுறோம் சார்னு சொல்லுவாங்க. அவங்க சீனியர்கிட்ட கேளுங்க, அவங்க எந்த லெவலுக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சங்க. பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும், நல்ல வேலைக்கு போகலாம். ஸோ இந்த ஸ்கில் செட்ஸை அட்லீஸ்ட் நீங்களாச்சும் ஃப்யூச்சரில் வரும்போது படிங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நல்ல இன்புட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய்.